இது சண்டே அன்னைக்கு எடுத்தலாங்க. பாப்பாவுக்கு முடியல, எனக்கும் கொஞ்சம் முடியல. வாய்ஸ் சுத்தமா சரியில்லைங்கிறதுனால நான் எதுவுமே எடிட் பண்ணாம வச்சுருந்தேன். சரி இன்னைக்கு இத எடிட் பண்ணி குடுப்போம். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. அதனால சரி ஓகே இன்னைக்கு இத எடிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணேன். இன்னைக்கு சண்டே தானே எனக்கு தான் உடம்பு சரியில்ல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். சரி ஓகேம்மான்னு சொல்லிட்டு அவங்க கிச்சன்ல வந்து பாத்திரம்லாம் கழுவி காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அன்னைக்கு வீட்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாவே நெறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வீடே வந்து நெறஞ்ச மாரி இருந்துச்சு. செம்ம ஹேப்பியா இருந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூடயே போயிருச்சு. சரி ஈவினிங்க்கு மேலனாவது வீட்டுக்கு காய் வேணுமேன்னு சொல்லிட்டு காய் வாங்க கிளம்பிட்டோம். நம்ம சந்தையில ஃப்ரீயா வாங்கிட்டு வரத இங்க காசு குடுத்து வாங்கிட்டு வரோமேன்னு கொஞ்சம் ஃபீல் ஆயிருச்சு மார்க்கெட்ல. எனக்கு யூசுவலா ரோடு கடையில சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா, சின்ன வயசுலலாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா, ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணது கிடையாது. ஆனா, கல்யாணத்துக்கு அப்புறம் நெறைய டைம் வந்து ஜான் எனக்கு அந்த மாரி வாங்கி குடுத்துருக்காங்க. நானும் சாப்பிட்டுருக்கேன். இப்ப எங்களுக்கு ஃபேவரட்டான ரோட்டு கடைன்னு பார்த்தீங்கன்னா, செங்கேப்பட்டி போற வழியில ஃபெடோ இருக்கு. அந்த ஃபெடோக்கு வாசல்லயே வந்து ஒரு ஈவினிங் 6:00 போனீங்கன்னா, அதுக்கு மேல வந்து எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கும். நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருக்கும். இங்க வந்தாலே எனக்கு இவன ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து ஒரே ஒரு வாட்டி ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போட்டான். அந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுக்கு அவ்ளோ ஒரு விசுவாசமா, அவ்ளோ ஒரு நன்றியோட இருப்பான். நம்ம மனுஷங்களுக்கெல்லாம் எவ்ளோ செஞ்சாலும் அந்த நன்றிங்கிற உணர்வே இருக்காது. ஆனா அந்த டாக் பாருங்க, அவ்ளோ பாசமா இருப்பாங்க.